அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எஸ்கே. இன்று பதிவில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்டு தான் கொடுத்தாரு, யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு. அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஒரு பதிவோட அந்த திருமணத்தோட கொண்டாட்டத்தை முடிகிறப்போ சொன்னேன், அடுத்த பதிவு கொஞ்சம் சூப்பராக இருக்கும், அந்த பதிவை பற்றி பேசலான்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்க்கு போனனால பார்க் சம்மந்தமான வீடியோ போட்டேன். இன்றைக்கின்னு பார்த்தானோ அந்த பதிவோட கண்டினியூ பண்ண முடியல. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட அதான் உலகத்தில் மக்கள் தொகை ஃபஸ்ட்டு வந்துட்டோம். நம்ம 140 கோடி சம்திங் இருக்கும். இன்றைக்கி தேர்தல் முடிவுன்னொடனே என்னடா நீயும் அரசியல் பற்றி பேச போறியா அப்படின்ல, நாளைக்கு பேச போகிற பதிவுக்கு இது ஒரு நல்ல இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நினச்சின்னு இருக்கோம், நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றுற முறையில் 7 கட்டமாக நம்ம வாக்களிச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி புரிந்த நல்ல உள்ளங்களாக இருந்தாலும் சரி, இனி வர ஆட்சி புரிகிற நல்ல உள்ளங்களாக இருந்தாலும் சரி, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். பழைய ஆளையே வந்தானோ அது என்ன ஆகும்னு தெரியாது, புதுசாக வரவங்க என்ன ஆகும்னு தெரியாது. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் 1826. என்னடா 1826ன்ற ஏதாச்சும் 1826 ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததா, அதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து ஒரு 5 வருஷத்தை நான் நாட்களை மட்டும் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் லீப் இயர் வரனால 1826. இந்த 1826 நம்ம கடந்து போகிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேலஞ்சபிளாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்னிலேருந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி விட்டுருங்க, இன்றைக்கி ரிசல்ட் வந்துடுச்சுங்களா, எந்த ஒரு தலைமை அது யார் வேணால் வரட்டும். இன்றைக்கி கரண்ட் ரேட்டு என்னென்ன கொஞ்சம் சில விஷயங்கள் பொருள்களோட ரேட்டை பார்த்துக்கலாம். என்ன பார்த்திங்கன்னா, பெட்ரோல் 103 ரூபா, கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 900 ரூபா, டீசல் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா. ஓகேங்களா? இந்த வடிவமைப்புலேருந்து தான் பொருளாதாரம் எப்படின்னா ஒவ்வொரு பொருளோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ பேர் இப்போ எப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய சொல்லியிருப்பாங்க, நாங்கள் 500 ரூபாய்க்கு கேஸ் கொடுப்போம். ஓகேங்களா? சில பேர் நாங்கள் ரேஷன் ஃப்ரீயாக கொடுப்போம், இப்படின்னா நிறைய அறிக்கைனா விட்டுறாங்க. இப்போ நான் சொன்னல 1826, இந்த 1826ல் இவங்க சொன்னதெல்லாம் செய்கிறாங்களோ செய்யலை ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம இன்னிலேருந்து நம்ம பொருட்கள் என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, சாதாரண ஒரு பாமர மக்கள்லாம் அதை சொல்லுவாங்க 3 கேட்டகரி மக்களை பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று ஐ கேட்டகரி, மிடில் ஃபேமிலி, அதான் செகண்ட் கிளாஸு, லாஸ்ட் புவர். இதுன்னு நம்ம அன்றாட தேவைப்படுற பொருட்கள் ப்ளஸ் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ கட்டுமானம் பண்ணுறப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்திங்கன்னா, கம்பி, சிமெண்ட்டு, எலக்ட்ரிஷியன் சாமான். அதை தாண்டி வீடு, நான் சொல்கிறது ஹவுஸுக்கு தான் சொல்கிறேன். வீடுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இவ்வளோ இதெல்லாம் தேவையில்லை, ஹவுஸுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் ஹவுஸை நோக்கி தான் போயிடுவாங்க. ஏன்னா ஹவுஸு, பால் கிடையாது, மில்க்கு, அதுமாரி கோழி கிடையாது, சிக்கனு, அதுமாரி சில விஷயங்கள் உண்மையை மறைச்சி இதான் உண்மைன்ற கான்செப்டில் இங்கே எல்லோரையும் புரிய வச்சுருக்காங்க. அதனால் இந்த கட்டுமான பொருட்களுக்கான ரேட்டை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து சில எப்படி பார்த்திங்கன்னா, நம்ம கேளிக்கை இப்போ இந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டினால தான் சில பொருட்களுடைய ஏற்ற இறக்கங்கள் அதிகரிக்குது. ஏன்னா பார்த்தா 6%லேருந்து பார்த்திங்கன்னா 28% வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இந்த விஷயத்துக்கு இது இந்த பட்ஜெட்டில் இது பண்ணுவாங்க. இப்போ எந்த ஒரு கட்சி எது வேணால் வரட்டுங்க, எது வேணால் வாங்க, மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பாட்லேயும் சரி டைலாக் நிறைய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த 1826 டேஸை நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 100 டேஸே பாருங்களேன். என்ன பண்ண போகிறாங்களோ, புதுசாக ஒரு கட்சி இருக்கிறதுல அதிக அளவு உங்களை சுமையை செலுத்திடுவாங்க. அது உதாரணம் எங்கே நம்ம தமிழ்நாட்டில் நாங்கள் பார்த்தோம். சூப்பரான ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தாங்க, சிறப்பாக செய்வாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, நல்லா செஞ்சாங்க. வீட்டு வரியிலேருந்து 200 மடங்கு. அதுக்கடுத்து அவங்களுக்கு லாபம் தர இது கடை பார்த்திங்கன்னா, ஒரு கடை செம கடை. அது எப்போயுமே அதுக்கு வாஸ்து கிடையாது, இது கிடையாது. அங்கேயே நல்லா 20 ஏற்றி அங்கேயும் இதை ஏற்றிட்டாங்க. இப்போ வர இவங்க அதை இதில் 2 விதமாக சொல்லுறாங்களே கட்சி. ஒன்று அந்த டைம்லேருந்து இந்த ஒரு கட்சி, அது 5 விரல். இன்னொன்று தாமரைப்பூ விரிஞ்சிருக்கும்.
இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றதோட வந்து அவங்க எது வேணால் பண்ணிட்டோம். நாளைக்கு நான் வீடியோ பேச போகிறேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி யார் இந்தியாவை வந்து இது பண்ணணுன்னா அவங்களுக்கு ஏற்ற ஆள் யாருன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதேமாரி இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, தொடர்ந்து ஒரே ஆள் வந்து நம்ம கண்டினியூ ஆகிறாங்கன்னு இருந்தால் மக்களுக்கு டவுட் வரும்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. சேஞ்சஸ் பண்ணுறப்ப எந்த கட்சி வேணால் நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த கட்சி வரும்னு சொல்லிட்டு. சப்போஸ் நான் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணி 6:15 போகிறேன்னா, ஏன்னா 8 மணிக்கு மேலே வந்து ரிசல்ட் ஆரம்பிக்க போகுது. அது எதுவானா இருக்கும். நம்ம இதுக்கு மேலே எப்படி இந்த 18-26 டேஸை கடந்து போனோன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பொருளாதார ரீதியில் நான் சொன்ன மாரி முடிஞ்ச அளவுக்கு வந்து புது கடன்கள் வாங்காதீங்க. பழைய கடன்கள் எந்த இஎம்ஐ வந்து முடிஞ்ச அளவுக்கு அடைச்சிருங்க. உங்களுடைய வருமானம் நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுங்கள், எங்கே செலவு அதிகமாக ஆகுதுன்னு. மேக்ஸிமம் பார்த்தா நான் இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு நார்மலான ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையிலேருந்தே ஆரம்பிக்கலாம். சொந்த வீட்டுக்காரங்களை விட்டுடலாம், ஓகேங்களா. சொந்த வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வருமானம் வந்துடும், ஏன்னா வாடகை அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம வந்து சென்னையை நம்பி அதை வந்து ஊர்லேருந்து வந்து இப்போ இங்கே வந்து ஒரு வீடு எடுத்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல செலவுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்டு வாடகை தரத்துக்கு ஒரு செலவு இருக்கும், ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தை படிக்கிறதுக்கு ஒரு செலவு இருக்கும். அது வந்து என்னென்னா, நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம தான் வந்து இப்படி கஷ்டப்படுறோம். நம்ம குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா ஒரு மெட்ரிக் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தாலும் சரி. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் சைடில் வந்து மைண்ட் செட்டு போகாது. ஏன்னா அங்கே போனால் குழந்தைங்க வந்து கெட்டுரும். அது வந்து ஒரு முறையான பராமரிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டே வச்சு, ஒரு பேரே வச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சுட்டாங்க. இந்த ஸ்கூல் ஃபீஸில் இருக்கும். சப்போஸ் அவங்க வந்து இங்கே செட்டில் ஆயிருந்தாங்கன்னா, அவங்க வயசானவங்க இருந்தால் அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு வயசானவங்களுக்கு அந்த ஒரு விதமான உடைகள் போட்ட சொன்னவங்க வந்து வியாதிக்கான மருந்துகள் வந்து அவங்க அது வந்து கவர்மெண்ட்லாம் கூட ப்ரைவேட்டில் வாங்கி இது பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, மந்த்லி ஃபீஸஸ் இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து மந்த்லி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, எந்த உணவு வந்து எந்த காலகட்டத்துக்கு எது தரக்கூடாதோ அந்த உணவுகள்லாம் கொடுத்து அந்த குழந்தைகளை மாதம் பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அது ஒரு செலவு. அதை தாண்டி இப்போ இந்த பொருளாதார ரீதியில் வரப்போ பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து கேஸுன்றது தான் முக்கியமான ஒரு வாழ்வாதாரம். ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்கு உணவு மூலம் தான் வந்து அந்த அடுத்த நம்ம எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறன்ற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிட்டோம், ஓகேங்களா. கேஸு அதை தாண்டி வந்து வாங்குகிற பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு 2 பொருள் சொல்கிறேன். இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு இது இந்த நம்ம கடலெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 105 ரூபாயிலேருந்து அவ்வளோதான் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தா சரன்னு ஏறி இப்போ பார்த்தீங்கன்னா 190-200 ரூபா வந்துச்சு, ஓகேங்களா. அதேமாதிரி அரிசி பார்த்திங்கன்னா 1 கிலோ பார்த்திங்கன்னா ஒரு 45 ரூபா 50 இருந்தது. இப்போ 40 ரூபா அதுமாதிரி இருந்தது. இப்போனா பார்த்திங்கன்னா 60 ரூபா 65 ரூபா வந்தது. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உணவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்த உணவுக்கு அரிசியும் ரேட்டும் ஏற்றிட்டாங்க, ஓகேங்களா. அதுமாதிரி நம்ம எந்த ஒரு உணவு செய்யணும்னா எண்ணெய் முக்கியம். அப்போ எண்ணெயோட ரேட்டையும் ஏற்றிட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கலாம், காய்கறி ரேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கும், ஆனால் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காய ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபாய். இங்கே ஒரு என்ன எப்படின்னா, வெங்காயம் தக்காளி எப்படின்னா நீயா நானா மாரி எப்படின்னா இந்த ப்ரோக்ராம் காட்டுறாங்க நீயா நானா, அதுமாரி வந்து வெங்காய ரேட் அதிகமாக இருந்தால் தக்காளி ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும், தக்காளி ரேட்டு அதிகமாக இருந்தால் வெங்காய ரேட் அதிகமாக. இது வந்து ஒரு விதமான வியாபார யுத்தின்னுவாங்க, அதை வியாபார காந்தம்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்கிற மாரி. அதனால் வந்து இங்கே என்னென்னா, இந்த காய்கறி ரேட்டுகள் வந்து இறங்க நம்ம அதுக்கேற்ற மாரி வந்து எந்த காய்கறி கம்மியாக வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ ஒரு முறை வந்து ஒரு இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா, நான் வீடு கட்டுறப்போ பார்த்திங்கன்னா இப்போ 1 கிலோ கம்பி ரேட்டு பார்த்திங்கன்னா இப்போ 35 ரூபா அப்படி இருந்துன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி வந்து 40 ரூபா இருக்குது, ஓகேங்களா. இது வெங்காய தக்காளி மாரி ஏற்ற இறக்கமே இறங்காது. ஒரு முறை ஏறிச்சுன்னா அதோட இது வந்து ஏற்றங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, என்ன நம்மளுக்கு மறைமுகமாக சொல்லுவாங்கன்னா, அது வந்து அந்த பொருள் வந்து குறைஞ்சிச்சுப்பா, பணம் வீக்கன்றது எப்படின்னா, இப்போ நம்ம என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குதுன்னா 100 ரூபாய்க்கு ஏற்ற அளவுக்கு வந்து பொருள் இருந்துச்சுன்னா ஈக்குவல். இப்போ வந்து 100 ரூபா தான் எங்களை இருக்குது, ஆனால் அந்த பொருள் வந்து 50 ரூபாய்க்கு ஏற்ற பொருள் தான் இருக்குதுன்னா, அப்போ அந்த பணம் வீக்கன்றது வந்து அந்த பொருள் கம்மியாகிறதுனால பணத்தோட மதிப்பு கம்மியாகுதுன்னு. அதனால் இனி இந்த 1826 இருக்கிற காலம், இந்த நாட்களில் வந்து நீங்களே பாருங்கள், எந்த ஒரு கட்சி கூட வரட்டும், ஆனால் விலைவாசி வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சம்ன்றது எப்படின்னா, உங்கள்கிட்ட பணம் இருந்து நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு அடுத்த கடன்கள் அதை எப்படின்னா இஎம்ஐ இந்த இஎம்ஐ முடிஞ்சுன்னா அடுத்தது ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அது மாதிரி எதுவுமே இல்லாமல்
இப்போ இந்த நேரத்திலே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான 3 வேளை சாப்பிட்றதுக்கான உணவும் உங்களுடைய அந்த மாதத்திற்கான செலவுகளும் பார்த்தீங்கன்னா வீட்டு உணவுக்கான செலவுகள், அது வந்து கரண்ட்டு பில்லு, அப்புறம் வந்து இப்போ தண்ணிக்கு, பாலுக்கு, மருந்துக்கு, ஸ்கூலுக்கு, வாடகை, இப்படியே லிஸ்ட்டு போடணும்னா நிறைய லிஸ்ட்டுகள் இருக்குது. அதனால் இதுக்குள்ளே வந்து உங்களுடைய வருமானத்தை குறைக்க பார்த்துக்குங்க. 2வது வந்து கொஞ்சம் சேமிப்பு வச்சுக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, சேமிப்பு இல்லைன்னா இனி வர காலகட்டத்தில் உங்களால் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி சென்னையாக இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லா ஊர்லேயும் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் ஒரு விதமான சமமான அளவுக்கு வந்து இந்த ரேட்டெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஒரு டைமில் வந்து சென்னையில் ஒரு ரேட் அதிகமாக இருந்தால் ஊரில் கம்மியாக இருக்கும்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அப்படின்னா கிடையாது, எல்லாமே ஒரு இது எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த 5 வருஷத்தில் நம்ம சொல்லுவாங்கள்ல 5 வருஷம் திட்டம் சொல்லிட்டு, அதுமாரி நீங்கள் இந்த 5 வருஷத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, பழைய கடன்களை முழுமையாக அடைச்சிட்டு புதுமையாக நீங்கள் வந்து சேமிப்பு சேருங்க. சப்போஸ் வந்து உங்களால் வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுதுன்னா முடிஞ்சளவு கவர்மெண்ட் ஸ்கூல் சேருங்க. ஏன்னா வந்து என் பையனையும் சரி என் பொண்ணையும் சரி நான் வந்து 8th அதுக்கு முன்னாடியே மாற்றணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். மாற்ற முடியல. நல்ல வேளை எனக்கு இறைவனாக கொடுத்த இந்த கொரோனா ஒரு நல்ல ஒரு ஆஃபர்னால் என் பசங்களை வந்து மாற்றிட்டேன். 8th என் பையனை வந்து 9th என் பொண்ணு வந்து 7th மாற்றிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இப்போதைக்கு படிக்கிறோம். இப்போயும் வந்து கவர்மெண்ட் காலேஜில் தான் வந்து நாங்கள் வந்து சீட்டுக்கு ட்ரை பண்ணுறோம் என் பையனுக்கு. அதுமாரி வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து உங்கள் பையன் நல்லா படிக்கிறான்னா எந்த ஸ்கூலில் வேணால் படிப்பான், அங்கே போய் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னா கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து பொத்தி இந்த எப்படின்னா பூனை வந்து குழந்தைய வளர்க்குறது எப்படின்னா அப்படியே பொத்தி வளர்க்க நீங்கள் அதுமாரி வளர்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். குரங்கு எப்படி அது குழந்தை வேணும், அந்த குரங்கு குட்டியானது வந்து அவங்க அம்மா கெட்டியமாக பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம விட்டால் விழுந்துடும் சொல்லிட்டு அதுமாரி குழந்தைய வளங்க. நீங்கள் வந்து ரொம்ப அன்பையும் பாசத்தையும் கொடுக்குற சொல்கிற கான்செப்ட்டில் உங்கள் குழந்தைய வந்து பூனைக்குட்டி மாரி வளர்த்துறாதீங்க, குரங்குட்டி மாரி வளங்க. 2வது வந்து அதை சொன்ன மாதிரி இன்னிலேருந்து கால்குலேஷன் நீங்கள் பண்ணுங்கள். வர ஃபஸ்ட்டு பட்ஜெட் போடுவாங்க. அந்த பட்ஜெட்லேயே உங்களுக்கு வந்து என்னடா இது இப்படி ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க, அப்படி தான் ஆகும். ஏன்னா வந்து நான் அந்த திருமண கொண்டாட்டத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கெட் டுகெதர் வந்து நல்ல உள்ளங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே என்னென்ன பண்ணோம், என்னென்ன விதமான விஷயங்களை அழிக்கணுன்றதுனா பக்கா பிளான் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த பிளானுக்கு சண்டைனா போடாதீங்க, வேடிக்கை பாருங்கள், இந்த பிளானில் போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் தற்சார்பை நோக்கி வாங்க. 2வது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஊர் திரும்பத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஊரில் இடம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அது சேல்ஸ்னால் பண்ணாதீங்க. அது தரிசு நிலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊரில் இடமே இல்லைன்னா கொஞ்சம் பணம் சேர்த்து உங்கள் சொந்த ஊர்னால் உங்கள் ஒய்ஃபோட ஊராக இருந்தாலும் சரி, உங்கள் ஊராக இருந்தாலும் சரி, ஒரு எப்படின்னா ஒரு 6 சென்ட் ஒரு இல்லை கொஞ்சம் கம்மியான ரேட்னா ரொம்ப மெயினில் வாங்குறது உள்ளேருந்து ஒரு 25 சென்ட் நார்மல் விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு 25 சென்ட் அதுமாரி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கின்னு ஊருக்கு அப்பப்போ போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மரபு வீடு, நான் சொன்ன மாதிரி வீடு ஹவுஸ் கிடையாது, ஹவுஸுக்கு தான் வந்து 1/4 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஆகுவாங்க. அதை அரை கிரவுண்டுக்கு வந்து 2 லட்ச ரூபாங்க. மரபு வீட்டுக்கு வந்து அவ்வளோனால மேக்ஸிமம் 2 லட்ச ரூபா இருந்தால் போதும். தரமான வீடு, ஃபேனும் தேவையில்லை, ஏசியும் தேவையில்லை, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். வெயில் காலத்துக்கு குளிச்ச காலத்துக்கு வெயிலாகும். அது வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த வீடை கட்டித்தரத்துக்கான சில பேர் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க நம்மள மாரி இந்த வாழ்க்கையில் வாழவங்களாம் கட்டி வந்துருப்பாங்க. அந்த சமூகத்தில் நம்ம சேர்ந்து அவங்களோட பணியாற்றுறப்ப அவங்க பணியாற்றுறவங்க வந்து யாரும் வந்து சம்பளத்துக்கோ செய்ய மாட்டாங்க. அவங்க உள்ளுணரோட ஒரு அந்த வீடே வந்து எப்படின்னா உள்ளே போகிறப்ப உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இது தரும். அதான் ஓகேங்களா. இந்த தேர்தல் முடிவில் 8 மணிலேருந்து எல்லா டிவியும் எல்லாம் இதுவும் வந்து உங்களை நல்லா வந்து ஏமாற்றுறதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை கண்ட்ரோல் பண்ண போகுது. நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு சேனலை ஒரு நியூஸ்லையும் பார்க்க போகிறீங்க. ஐயோ நம்ம போட்ட கட்சி மேலே வந்துச்சா அப்படி இப்படின்னு நினைப்பீங்க. எந்த கட்சி மேலே வந்தாலும் 2 விஷயத்த நீங்கள் க்ளீனாக பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் ஹைவேஸில் போகிறோம், 50 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் இருக்குது ஓகேங்களா. அந்த டோல்கேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ கிடையாது, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ கிடையாது. அப்போ 2 கவர்மெண்ட்டும் ரெவன்யூ இல்லாத அந்த டோல்கேட்டு எந்த கம்பெனியோட டோல்கேட்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ சுற்றி பார்த்தா நான் சொன்னேன் அந்த மறைமுகமாக ஆண்டுனுக்கிறாங்களா அவங்களோட இதுதான். வெறும் ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு 100 வருஷத்துக்கு வந்து 5000 கோடி சம்பாதிச்சுன்னு போகிறாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு ஆட்சிகள் வந்தாலும் அதில் ஒரு மாற்றமும் நடக்காது. அதேமாரி கல்வியில் நம்மளோட கல்வி வந்து குருகுல கல்வி, அந்த கல்வியை மறைச்சிட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ, வெளிநாட்டில் ஒருத்தர் வந்து நிலாவில் காலை வச்சார் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, அதை படிக்கணும். அதுமாரி அவங்க என்ன உருவாக்கி வச்சுனா அதுதான் தவிர்த்து நம்ம நார்மலான ஒரு மனிதன் வாழ்வதற்காக
ஆரோக்கியமாக வாழ்வதற்காக தேவையான கல்வியை எந்த ஒரு புத்தகத்திலும் இல்லை. ஆனால் வந்து ஒரு நல்ல விஷயத்தையும் புகுத்தவும் முடியாது. ஏன்னா வந்து அது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அதெல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு சின்ன ஒரு எழுத்து கூட நம்ம மாற்றி இது பண்ணுற அளவுக்குன்னா நம்மளுக்கு வந்து இங்கே நீங்கள் நினச்ச மாரி சுதந்திரம் கிடச்சிச்சு, நம்ம எல்லாமே சுதந்திரமான மனிதர்கள், நம்ம சுதந்திரமான என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் உண்மையில் பொய்யில் உண்மை. அது ஒரு டாப்பிக்காக பேசுகிறப்ப சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த டாபிக் எதுக்குன்னா நாளைக்கு பேச போகிற டாப்பிக்கு முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா இந்த ரிசல்ட்டு நீங்கள் இன்றைக்கி ரிசல்ட்டு நினச்சிங்க, இதெல்லாம் வந்து ரிசல்ட்னு எப்போயோ வந்துருச்சு, யார் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் சைன் போட்டு பக்காவாக ரெடியாக அடுத்த 1826 நாளுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எது வேணால் வரும். நான் சொன்ன மாரி இனிமேல் காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்டு, எப்போ இதுமாரி வந்து நான் இப்போ இதுமாரி சூழலில் இருக்கேன், இதுலேருந்து நான் வெளியே கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரணும், அப்போ நான் தற்சார்புக்கு வரணும்னா எப்படி வரணும் அப்படின்ற ஒரு இதுதான். ஏன்னா நான் பழகி அதுலேருந்து வந்துன்னு இருக்கேன். உங்களுக்கும் வந்து அது எப்படி வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், பாருங்கள். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஏதாச்சும் ஒரு டவுட்டு அதுமாரி தான் என்னோடய சப்ஸ்கிரைபில் வந்து என்னோடய நம்பர் போட்டிருப்பேன். அதில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நீ வர காலகட்டத்தில் நம்ம ஒரு சமூகமான தற்சார்பு நோக்கி போகிறவங்களும் இயற்கையை நம்பி இருக்கிறவங்களும் நம்ம ஒரு சமூகமாக மாறி நம்மளோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கும் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து இந்த சமுதாயத்தில் 195 பேர் ஓடுற ஓட்டம் இல்லாமல் நம்ம 5 பேர் நின்று நடந்து பொறுமையாக நம்மளோட கோல்களையும் நம்மளுக்கு தேவையானதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் மனித சங்கிலியாக மாறலாம். எப்படி அவங்க திருமண கொண்டாட்ட மனித சங்கிலியாக இருக்கிறாங்களோ நம்ம எல்லாம் ஒரு மனித சங்கிலியாக மாறி நம்மளுக்கு தேவையானதோ நம்மளோட ஆசைகளை, குறைவான ஆசைகள், ஏதாவது மறைமுகத்தன்மைகள் அதிக செலவு இல்லாமல் குறைவான ஆசைகளை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம நிமிடம் வரும் காலகட்டத்தில் சிறப்பாக நம்ம வாழ்வோன்று சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி.